உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா. அவளோட பேரு செங் செங். நேற்று நைட் நான் கொஞ்சம் குடிச்சிட்டதால என்னை விட வந்தா இங்கேயே ஸ்டே பண்ணிட்டா. இருங்க நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதுதான் செங் செங்னு திரும்பினா வந்து நிற்கிறது ஆட்டுக்குட்டி. ஹீரோக்கே ஜர்க் ஆயிடுச்சு. 2 காலில் நடந்து வந்தா. அம்மா அதை விட நடுங்க. இல்லைம்மா, இது நானும் அவளும் சேர்ந்து வளர்க்குற ஆட்டுக்குட்டிங்கிற மாதிரி சமாளிக்கவும் அப்புறம் தான் ஹீரோயின்கே தெரியுது 4 கால் அப்படியே மெல்லமா உள்ளே போயிட்டா. இவளுக்கே ஒன்றும் புரியல, ஏன் ஃபில்டர் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு கண்ணாடியிலலாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்தா இப்போ கியானா வந்து நிற்கிறா. ஹீரோக்கே சுத்தமாக ஒன்றும் புரியல. இது என்னோட ஃப்ரெண்டு தாம்மா, த்ரோட் பெயின் அவனால் பேச முடியாதுன்னு சொல்லி உள்ளே அனுப்பி வச்சுட்டேன். இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ எங்கே இருக்கா சொல்லு, நான் பார்த்தே ஆகணும். நாம உள்ளே பூந்துட்டேன். இப்போ நம்ம ஹீரோயின் ஜீனா மாதிரி நிற்கிறா. அடிடே, இதான் உன் கேர்ள் ஃப்ரெண்டாங்க? இல்லைம்மா, இது என் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஜின்னுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே? பார்க்கறதுக்கு தான் விடுவியலைன்னு சொல்லிட்டு உள்ளே போக ட்ரை பண்ண. இல்லைம்மா, அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இந்த நிலமையில உங்களை எப்படியோ பாப்பா பேச முடியாதுல்ல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உட்காந்து சாவகாசமாக பேசிக்கலான்னு சொல்லிட்டு எப்படியோ நைஸாக அம்மாவை வெளியே கூப்பிட்டு வந்து அனுப்பி வச்சாச்சு. ஏன்னு தெரில, அவளோட பிரேஸ்லெட் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ உட்காந்து ஒவ்வொருத்தரா மாறி மாறி கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருக்கா. நல்லா தானே வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹீரோ வரும்போது அவனை போலவே மாறி இருக்கா. அவனே ஷாக் ஆயிட்டான். இருந்தாலும் என்னை விட நீ தான் ரொம்ப க்யூட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாமே நல்லா தான் வேலை செய்யுது. உங்கள் அம்மா பார்க்கும்போது மட்டும் ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறாளா? முதல்ல நம்ம சாப்பிடுவோம். இதை யூஸ் பண்ணிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோ. ஏதாவது வலி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். சரின்னு இப்போ அம்மா கொண்டு வந்து சாப்பிட அவ்வளோவா நல்லா இல்லை. இருந்தாலும் அம்மாவை நான் பயமுறுத்திட்டான்னு கேட்க லைட்டாக. ஆனால் அவங்க மகனுக்கு இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிடுச்சுல்ல. ஸோ அந்த சந்தோஷத்தில் தான் இப்போ அதிகமாக என் அம்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோயினோட அக்கா கால் பண்ணி நேற்று நைட் ஏண்டி வரல, தங்கச்சி வீட்டில் தங்கினேன்னு கேட்க அப்பா அம்மா கிட்டேயே இருக்காங்கன்னு கேட்குறா. கேட்க சொன்னதே அவங்க தான், சொல்லாதன்னு சொல்ல. அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு நைட் தங்கச்சியை கூப்பிட்டு வா, டின்னர் சாப்பிட்றோன்ட்டா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நேராக கூக்கிட்டு போய் இன்னைக்கு நான் தங்கச்சியோட அம்மா அப்பாவை பார்க்கணும், எப்படியாவது அவங்க மனசை நான் வின் பண்ணி ஆகணும். செங் செங்க்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப முக்கியம் இல்லையாங்க. ஆல்ரெடி இவனே அவங்க அப்பாவுக்கு குக் பண்ண தெரியும் தான் குக்கிங் புக்கெல்லாம் வச்சிருக்கான். சரி கொண்டாடா, நானும் எடுத்துக்கிறேன்னு 4 புக்கு தூக்க. எனக்கு 2 வேணுங்கிறான். உனக்கு நாங்கள் நடக்க போகிற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவேன்னு சொன்னதும் பயங்கரமாக நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். இப்போ நைட்டு 2 பேரும் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அவருக்கு குக்கிங் தானே ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ரிலேட்டடாக அப்பாட்ட அப்படியே கரெக்ட் பண்ண, அம்மாட்டியே லைட்டாக பிட்ட போட்டுட்ருக்கேன். நீங்கள் 2 பேரும் பேசிட்டுருங்கன்னு நம்ம ஹீரோயின் இந்த பக்கமாக கூப்பிட்டு வந்து ஓப்போ வினிகரை வாங்கிட்டு வான்னு துரத்தி விட்டாங்க. இங்கே ஹீரோயினோட அப்பா அவளுக்கு இவ்வளோ வயசாக இருக்கும்போது நான் இந்த மெடல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோவையும் ஆல்பம் போட்டு வச்சிருக்காரு, காட்டிகிட்ருக்காரு. அங்கிள் நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்குன்னு சொல்ல அவரு நம்ம ஹீரோயின் மாதிரியே வால்நட்ஸை கையிலேயே உடச்சி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் டேட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப சின்சியராக இருக்கணும். ஏன்னா என் மகளோட ஃபர்ஸ்ட் லவ் இது, முதல் முறையாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. சம்திங் 2 பேருக்கும் செட் ஆகாமல் போயிடுச்சுன்னா ஓப்பனாக சொல்லிடணும். அப்புறம் நானே கண்டுபிடிச்சேன்னா பயங்கர கோவம் வந்துடும் எனக்குங்க. கவலைப்படாதீங்க அங்கிள், அப்படி ஏதாவது நடந்தால் நான் சொல்லுவேன். ஆனால் இதுதான் என்னோட முதல் ரிலேஷன்ஷிப்பும் கூட. எனக்கும் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் இல்லையா. ஏதாவது தப்புனா நான் என்னை சேஞ்ச் பண்ணிப்பேன்னு சொல்ல. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு வால்நட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது செங் செங் கிட்ட மட்டும் சொல்லிடாதப்பான்ட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். டோர் ஓப்பன் ஆகுறதால என்னம்மா வந்துட்டியான்னு வந்து பார்க்க ஹீரோயின் அங்கே தான் இருக்கா. ஆனால் அம்மா கண்ணுக்கு தெரியல. என்ன இவளோட ஷூ இருக்கு, என்னங்க நீங்கள் செங் செங்கை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ முன்னாடி தான் வந்து நிற்கிறா. அங்கே இருக்க யாருக்குமே இவ்வளோ தெரியல. கடையில் கூட்டமாக இருக்குமா, சீக்கிரம் வந்துடுவாங்கிற மாதிரி அப்பா எல்லாம் சொல்ல இவ்வளோ கத்துறா. அம்மா நான் இங்கே தான் இருக்கேன். அப்பா தங்கச்சி உங்கள் யாருக்குமே நான் தெரியலையான்னு சொல்லிட்டு என்ன ட்ரை பண்ணாலும் சுத்தமாக தெரியல. போய் கண்ணாடியில் நின்று பார்க்குறா. அவளோட உருவமே கண்ணாடியில் தெரியல. ஸோ இப்போ ஹீரோக்கு கால் பண்ண போகுது, ஆனால் பேசினா கேட்க மாட்டேங்குது. சரின்னு மெசேஜ் பண்ணி பார்க்க அதை ஹீரோவால் ரீட் பண்ண முடியுது. அப்பா அம்மாவுக்கு தெரிய வேணாம், கொஞ்சம் கீழே வா பேசணும்னு சொல்லி கூப்பிடுறா. சரின்னு இவனும் கால் பண்ணிக்கிட்டு கீழே வந்துட்டு செங் செங் எங்கே இருக்குன்னு கேட்க ஃபோன் ரிங் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. மெல்லமாக கிட்ட போய் கையை நிட்டு அவள் கையை பிடிக்கிறா. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்க அவனால் இவளை வந்துட்டு உணர முடியுது. என்ன கண்ணுக்கு மட்டும் தான் தெரியல, அவள் பேசுறது எதுவும் கேட்கல. இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன நடந்தாலும் சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், சீக்கிரம் சரியாயிடும். உன்னையும் உன்னோட பேச்சையும் என்னால் பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, உன்னை என்னால் உணர முடியுது. ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கிறான். நீ ரொம்ப அறிவாளியாக இருக்கிறதால கண்டுபிடிச்ச எல்லாத்தையும். இப்போ என்ன பண்ணுறதுங்க? பயப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும், சீக்கிரமாகவே இது சரியாயிடுங்கிற மாதிரி அவட்ட பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக அப்பா வராரா. எங்கப்பா போன வழியே காணோங்கிற மாதிரி இவர் கொஞ்சம் வருத்தப்பட ஏதோ அர்ஜென்ட் வேலைன்னு கம்பெனிலேருந்து கூப்பிட்டதால போயிட்டான்னு இவன் சொல்ல
உடனே நம்ம ஹீரோயினும் மெசேஜ் தட்டி விட்டுட்டா, ரொம்ப அர்ஜென்ட்டான வேலைப்பா, கொஞ்ச நாளைக்கு நான் தங்கச்சி வீட்டில் தான் தங்க போகிறேன், அவர்கிட்ட என்னோட துணிகளை கொஞ்சம் கொடுத்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டா. அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு அவள் தான் போயிட்டான். நீயாச்சும் வந்து சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டாங்க. ஹீரோயின்கா சாப்பிடணும் போல இருக்கு. அப்பா அம்மா முன்னாடியே உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, எப்படி சாப்பிட்றது? ஸோ உடனே ஹீரோ இது செங்கோட ஃபேவரட் ட்ராமா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படிக்கா திருப்பி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட கொடுத்துட்ருக்கான். என்னப்பா அதுக்குள்ளே சாப்பிட்டியான்னு ஒரு லெக் பீஸை வைக்க, அடிடே இதான ட்ராமாவோட கிளைமேக்ஸ்ன்னு திருப்பி விட்டு ஹீரோயினுக்கு லெக் பீஸை கொடுக்க அதை சாப்பிட சாப்பிட அப்பா அம்மா பார்த்துட்டாங்க. அவ்வளோதான் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்க இவன் உடனே இது என்னோட மேஜிக் ட்ரிக், நான் புதுசாக கற்றுக்கிட்டேன், அதான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி பிட்டை இறக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்களும் இதை நம்பிட்டாங்க. வேணா இங்கே பாருங்க நான் ட்ரை பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்பு டவுனுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் தான் மேலே எங்கேயும் போட்டுட்ருக்கா. ஆனால் இது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. தென் இப்போ அப்படியே ஹீரோவோட வீட்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ கண்ணாடி முன்னாடின்ட்டு துணியெல்லாம் போட்டு பார்க்குறா, அதெல்லாம் தெரியுது. ஆனால் இவன் மட்டும் தெரிய மாட்டா. அவளோட ஃபோனையும் ஹீரோவோட ஃபோனையும் கொடுக்க ஹீரோனோட ஃபோன் மட்டும்தான் மறைஞ்சு போகுது. ஹீரோ தான் அறிவாளியாச்சே, ஸோ கண்டுபிடிச்சிட்டான். இந்த ஃபில்டரை நீ இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறதால உன்னோட டேட்டா எல்லாம் அதுக்கிட்ட இருக்கும், ஃபோனில் உனக்கு சம்மந்தமான டேட்டா இருக்கிறதால அதையும் சேர்ந்து அது மறைய வைக்குதுன்னு சொல்கிறான். அண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பாட்டிமா தானே பிரேஸ்லெட்டை விற்றாங்க, அவங்களோட உருவத்தை அவன் டிராயிங் பண்ணிட்டான். இவங்க இப்படி தானே இருப்பாங்க, அதே இடத்துல தான் வித்துட்ருக்க வாய்ப்பு இருக்குது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப நம்ம ஹீரோயின் டக்குன்னு கை பிடிச்சிட்டு அடிக்கடி ஃபில்ட்ரு இப்படி தானே ஆகும், அதே போல் இதுவும் தானா சரியாயிடும்னு சொல்கிறா. அது எப்படி முன்ன மாதிரி இல்லை, இப்போ உன்கிட்ட கண்ட்ரோல் பேனல் கூட இல்லாமல் போயிடுச்சுங்கிறா. ரொம்ப லைட் ஆகிடுச்சு போகாதங்க, அவங்க விற்று முடிச்சிருந்தா வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, இருந்தாலும் நான் போய் பார்க்குறேங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணி எல்லாம் சரியாயிடும்னு நீ வாயில் சொன்னாலும் என்னை விட நீ தான் அதிகமாக வருத்தப்படுறங்க, நான் போயிட்டா வீட்டில் தனியாக இருக்கணும்னு பயப்படுறேன்னு இவன் கேட்குறான். அவள் அகைன் கிஸ் பண்ணி நான் திரும்ப இதை யூஸ் பண்ண மாட்டேன், உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், எனக்காக நீ வருத்தப்பட வேணான்னு சொல்ல இவனுக்கு தான் பேசுகிறதெல்லாம் கேட்காது இல்லையா. சரி விடு, நான் நாளைக்கே போய் அந்த லேடி இருக்காங்களான்னு தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிட்டு நீ எதுக்கும் பயப்படாத, நடக்கிறது எதுவாக இருந்தாலும் நானும் உன்னோட இருக்கேன், சேர்ந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோனும் நல்லா தூங்கி எழுந்துருச்சு, ஃபில்டரெல்லாம் சரியாயிடுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரஷ் பண்ண பார்த்தா கண்ணாடியில் தெரியல. அப்போது இன்னுமே இன்விசிபிளாக தானே இருக்கான். ஸோ எப்படியாவது இதை கழட்டணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சுத்தமாக அதை கழட்டவே முடியல. இங்கே நம்ம ஹீரோவும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பூக்கடைகளை எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கான். இவ வந்து அப்படியே ஹக் பண்ண முதல்ல நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச சாண்ட்விச் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கான். நான் அந்த ஏரியாவில் போய் லேடியை தேட போகிறேன், நீ வீட்டிலே இருந்து நல்லா ரெஸ்ட் எடு, போர் அடிச்சதுன்னா டிவியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபன்னாக இருந்துக்கோ, வெளியெல்லாம் வர வேணான்னு சொல்ல இவளுக்கே புரியுது இன்விசிபிளாக இருக்கா, வெளியே போய் செப்பரேட் ஆகிட்டானா திரும்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை, அதான் வெளியே வர வேணான்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணவும் அவனும் சரி பத்திரமாயிருன்னு சொல்லிட்டு கிளம்புறானா. இவ்வளோ பிரெட்டை ஹார்ட்டின் போல பண்ணி அவனுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படியே ஆஃபீஸில் காட்ட நம்ம ஹீரோன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்ச நாளைக்கு வர மாட்டா, அவளோட ஒர்க்கையும் நீங்கள் தான் சேர்ந்து பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியே இங்கே நம்ம ஹீரோயினுக்கு யுவான் கால் பண்ணுறா, பேசுறது கேட்கல, அதனால அவளோட டெக்ஸ்ட்டில் தான் பேசிகிட்டு இருக்கா, டேரெக்டாக உண்மையை சொல்லலை. எவ்வளோ நாள் இப்படியே இருக்க முடியும், நம்ம பிரச்சனையை நம்ம தான் சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த பாட்டு பிரேஸ்லெட்டை விற்றாங்களே அந்த இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணி வெளியே வந்துட்டா. இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு கேப் புக் பண்ணியிருக்கா, காரும் வந்துடுச்சு, ஆனால் இவன் நிற்கிறது தான் அவருக்கு தெரியாதாச்சே. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுட்டு பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணிட்டா. ஸோ இப்போ ரோடு கிராஸ் பண்ண இவன் இன்விசிபிளாக இருக்கா இல்லையா யாருக்குமே தெரியல, எல்லாருமே இடிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு வழியாக பஸ்லேயும் ஏறிட்டா. யாருக்கும் டச் ஆகாமல் ஒரு ஓரத்தில் வந்து நிற்க ட்ரை பண்ணாலும் ஒரு பையன் பேட்டில் அடிச்சு விட்டான். அவனுக்கும் ஏதோ பட்ட மாதிரி ஃபீல் ஆகுது, திரும்பி பார்க்குறான், ஆள் இல்லையாச்சே. ஆனால் இவளுக்கு இதெல்லாம் பார்க்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் ஒருத்தரால் கூட என்னை பார்க்க முடியலையேன்னு சொல்லி இங்கே நம்ம ஹீரோ ஃப்ளவர் ஷாப்புக்கு வந்து பாட்டியோட ஃபோட்டோவை காட்டி இந்த லேடி இங்கே தான் அடிக்கடி பூ விற்பாங்கன்னு சொல்லி கேட்குறான். அவங்களோ இந்த மாதிரி ஒரு லேடியை பார்த்ததே கிடையாது, மேபி ஃப்யூச்சரில் பார்த்தா வேணா சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்பரை ஷேர் பண்ணும்போது அங்கே கட்டியிருக்க பெல்லில் காற்றே இல்லாமல் சவுண்டு வர ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான், கரெக்டாக போய் அவளோட கையையும் பிடிச்சிட்டான். இப்போ தான் அவன் முகத்துல இருந்து சிரிப்பே வருது. அப்படியே அவளோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக என்னை இவன் தனியாக இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி கடைக்காரம்மா பார்த்துட்டு இருக்காங்க. யார் என்ன நினச்சா எனக்கு என்னங்கிற மாதிரி அவன் ஹீரோயினை இப்படி பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கானா, இவன் எதுக்கு இப்படி கையை வச்சுட்டு போயிட்டு இருக்காங்கிற மாதிரி வித்தியாசமாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி எதுக்காக நீ இங்கே வந்தேன்னு கேட்க, என்னோட ப்ராப்ளமை நானே சால்வ் பண்ணணும்னு நினச்சேன், வீட்டில் சும்மா வெயிட் பண்ணுறதுக்கு என்னால் முடியலங்கிறா. சாரி, இது என்னோட தப்பு தான், நம்ம 2 பேரும் சேர்ந்தே சரி பண்ணுறதுக்கான வழியை தேடுவோங்க.
அவள் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணுறா. அப்போ ஒரு கால் வர நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வரான். ஆல்ரெடி அந்த பாட்டிமாவை கண்டுபிடிச்சி தர சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்கான். ஆனால் அந்த லேடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னு டெத் சர்டிஃபிகேட்டை காட்டுறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ரீசெண்டாக தான் அந்த பிரேஸ்லெட்டை கொடுத்தாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ எப்படி ஃபில்டரை யூஸ் பண்ணி ஜின்னாலாம் மாறுற, அதே போல் உன்கிட்ட கொடுத்தவங்களும் மாறி இருக்கலாம் இல்லையாங்க. அவங்க யாரை வேணா இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், சின்ன பொண்ணாக கூட இருக்கலாம், கிளவியாக கூட இருக்கலாம். யாருன்னே தெரியாமல் எப்படி அவங்கள கண்டுபிடிக்க முடியும்? ஹீரோவோ அந்த பிரேஸ்லெட் அப்படியே பிடிச்சிக்கிட்டு, கொடுத்தவங்கள பற்றி தெரிலனா கொடுத்த பொருள் இருக்குல்ல, இதை வச்சு கண்டுபிடிக்கலாங்கிறான். எதுக்கும் ப்ரொஃபஸர்கிட்டலாம் கொஞ்சம் விசாரித்து பார்க்குறான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கான்னு. இது வரைக்கும் உலகத்தில் யாரும் கண்டுபிடிக்கல. மேபி ப்ரைவேட்டான லேப்ஸில் வேணால் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணி எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்கிறா. இங்கே கூவை நம்ம யுவான் பிடிச்சி வச்சுட்டு செங் எங்கே போனா, அவளுக்கு என்னாச்சு, ஏன் லீவ் எடுத்திருக்கா, என்னதான் பிரச்சனை போயிட்டுருக்குன்னு கேட்க, வா நானே கூட்டு போய் காட்டுறேன்னு கூட்டு வராங்க. அவளோட ஐடியா இதுதான் போல், எப்படியாவது பிரேஸ்லெட்டை உடைக்கலான்னு சொல்லி எதை வச்சு தட்டினாலும் துளி கூட ஸ்க்ராட்ச் ஆகலையே. அதுக்கு பதிலாக பாவம் நம்ம ஹீரோயின் கையில் தான் அடிபட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்த யுவானும் இது கரெக்டான வழி கிடையாது, இப்போ இடையில கிடைச்ச இந்த பிரேஸ்லெட் பெர்மனெண்ட்டாக கையிலேயே இருக்குன்னெல்லாம் சொல்லிட முடியாது, கண்டிப்பாக இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குன்னு சொல்கிறா. அண்ட் இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா அவளுக்கு அடிப்படை தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் நீ இப்போ ஓகேவா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிக்க டப்புன்னு எடுக்கிறாளா. அப்போ உனக்கு கையில் அடிபட்டிருக்கான்னு கேட்குறான். செங் உன்னை என்னால் பார்க்க முடியாது, ஆனால் நீ என்கிட்ட ஹானஸ்டாக இருக்கணும், அடி கொஞ்சம் ஜாஸ்தியாக பட்டிருக்கான்னு கேட்க அவளும் சுத்தியல் அடிச்சு ஆமான்னு சொல்கிறா. சரி வீட்லேயும் தனியாக இருக்க மாட்டான், ஸோ அவளையும் கூப்பிட்டு ஃபார்மசிக்கு வந்திருக்காங்க. அவளை பெஞ்ச்லேயே உட்கார சொல்லிட்டு யாரும் இல்லைன்னு இவன் மேலே வந்து உட்காந்துட்டா என்ன பண்ணுறது. ஸோ அவனோட கோட்டை கழட்டி அவன் மேலே போட்டு விட்டு பார்க்குறவங்க ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ சேஃபாக இங்கே உட்காரு, நான் இதுவும் வந்துடுன்னு சொல்லிட்டு என்னதான் அவள் கண்ணுக்கு தெரியலனாலும் அந்த கோட்டை அங்கே தானே இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே தான் மருந்து வாங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ இங்கே வெளியே டாம் பாய்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை 2 பசங்க சேர்ந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தவன் கொஞ்சம் பயமுறுத்தி விட்டு தலையிலலாம் எல்லாருக்கும் ஒரு அடியை போட பயந்துட்டு ஓடியே போயிட்டானுங்க. பட் இந்த பொண்ணு அங்கேயே நின்று அழுதுட்டு இருக்கேன். மோட்டிவேஷ்னலாக ஒரு பாட்டு போட்டு கீழே வைக்க விசிபிள் ஆகுறதுனால அந்த பொண்ணுக்கும் தெரியுது. அப்போ நீங்கள் ஏஞ்சலா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவங்க என்னை பார்த்து சிரிச்சா தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போகிறா. சரிண்ணா இப்போ நம்ம ஹீரோயின் உட்கார திரும்ப ஒரு பையன் விளையாட்டுத்தனமாக பாலை வீச அது நம்ம ஹீரோயின் மண்டை மேலே அடித்து மயங்கி விழுந்துட்டாங்கயே. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல வந்து பார்க்க அவள் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டான். செங்னு கூப்பிட்டுக்கிட்டே அவளுக்கு கால் பண்ண இன்விசிபிளாக இருக்கிறதால கேட்கவும் மாட்டேங்குது. இவ்வளோ ரோட்டில் படுத்துட்டு இருக்கா, இவனுக்கு தெரியவே இல்லையாச்சே. ஸோ சுற்றி முற்றி தேடிக்கிட்டே இருக்கான். வண்டிக வேற போயிட்டே இருக்கு, அவன் மேலே ஏறினா அவளை தான் செத்துருவா. ஹீரோ பயங்கர கிளவரு, நான் ஃபார்மசியில் இருக்கேன்னு அவளுக்கு தெரியும். ஸோ என்கிட்ட சொல்லாமல் போக வாய்ப்பில்லை. ஃபோனை எடுக்க மாட்டானா, எடுக்க முடியாத நிலைமையில தான் இருக்கான்னு சொல்லிட்டு அன்கான்ஷியஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் பேசுறதும் தேடுறதும் தெரியாமல் அவன் மயங்கி இருக்கலாம். சுற்றி முற்றி அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஆக்சுவலாக இவனோட கண்ணு பயங்கர சென்சிட்டிவ். நார்மலான மனுஷங்களை விட 100 டைம்ஸ் பெட்டராக அவனால் கலர்ஸை பார்க்க முடியும். அதனால தான் அவன் கிளாஸே போட்டுட்ருக்கான். ஸோ இப்போ அதை ரிமூவ் பண்ணி அப்படியே ஒவ்வொரு இடமா பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்கே நிறைய லைட்ஸ் இருக்கிறதால இவனுக்கு பயங்கரமாக கண் வலிக்குது. இருந்தாலும் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுறான். அப்போது ஒரு இடத்துல மட்டும் லைட் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. யாரோ சம்திங் இருக்க மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக ஏற்றுற மாதிரி ஒரு கார் வேறு வேகமாக வர அடிச்சு பிடிச்சி பதறி அடிச்சு வேகமாக ஓடி வந்து அப்படியே அந்த கார் முன்னாடி உட்காடுறான். அவன் சடன் பிரேக்கை போட்டு லூசாடா நீன்னு சொல்லிட்டு திருப்பிட்டு போயிட்டான். இங்கே ஹீரோவால் ஃபீல் பண்ண முடியும்ல. ஸோ அவளை தூக்கி பிடிச்சிக்கிட்டு செங் உனக்கு என்னாச்சுன்னு அழுகுறான். கொஞ்சமாக அப்படியே முழிச்சுவேன், நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவனை டச் பண்ணவும் இப்போ தான் அவனுக்கு உயிரே வருது. அவன் ரொம்பவே பயந்து போயிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்ட ஹீரோயினோட வீட்டுக்கு அவங்களோட கொலீக்ஸ் வந்திருக்காங்க பார்க்கறதுக்காக, உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதனால. அப்போ வேலைக்கும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு டவுட் வந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டேன். இவங்க அப்படியே ஜாலியாக 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க. அம்மா மெசேஜ் பண்ணி செங் அப்பா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்ல உடனே கிளம்பி வந்துட்டாங்க. எங்க செங் அப்படி சொல்லிட்டு அக்கா கேட்க அவள் காரில் தான் இருக்கான்னு சொல்லவும் அப்படியே இறங்குறா. இவ பேபான்னு பார்க்க ஃபில்டர் மால் ஃபங்க்ஷனால இப்போ அவள் இன்விசிபிளாக இருக்கான்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினும் அக்கா கையை பிடிக்க அவளால் ஃபீல் பண்ண முடியுது. இங்கே மேலே அடிச்சு பிடிச்சி எல்லாரும் வந்து பார்க்க அப்பா ஆக்டிங்கை போட்டுருக்காரு. கோவோ வாங்க அங்கிள், நான் உங்களை தூக்கிட்டு போகிறேன், ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட விழுந்த அப்பனை பார்க்க கூட பெத்த பொண்ணு வரமாட்டாளே அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அக்காவை வந்து இங்கே எதுக்கு உட்காந்துட்டீங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு கத்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்காரு. செங் அவர்கிட்ட போய் சொன்னதால ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. அவளை பார்த்தே ஆகணுமாமாங்க. இதுக்கு மேலேயும் மறைச்சா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு செங் வந்துட்டான் வான்னு சொல்லி உள்ளே கூப்பிட கார்ட்டூன் ட்ரெஸ் போட்டு உள்ளே இருக்கா. இது மாதிரி அவளுக்கு ஒரு பிரேஸ்லெட் கிடச்சிது ஃபில்டர்னு.
அதை யூஸ் பண்ணி மற்றவங்களா யாரை வேணால் மாற முடியும். பட் இப்போது அதில் ஏற்பட்ட பிரச்சனையினால இன்விசிபிள் ஆகிட்டாங்கிற எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அவள் எப்படி இருந்தாலும் சரி, அவள் எங்களோட மகதானன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. பாவம் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டாங்க. இருந்தாலும் அவளோட கையை பிடிச்சி, பயப்படாதம்மா, ஏதாவது ஒரு வழி இருக்கும், கண்டிப்பாக இதை சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவளுக்கு தைரியப்படுத்துகிற மாதிரி சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. இவள் பேசுகிறது யாராலையும் கேட்க முடியாது இல்லையா? ஸோ நீ எங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை எழுதி காட்டுமான்னு சொல்லி கொடுக்குறாங்க. உங்களை வருத்தப்படுத்திட்டதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. எல்லாராலையும் என்னை பார்க்க முடியும் போதும் நான் எதுக்காக இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணேன், தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக என்னோட அப்பியரன்ஸை வச்சு இன்டர்வியூவில் ரிஜெக்ட் பண்ணுறதுலேருந்து நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன். மற்றவங்கள மாதிரி நானும் அழகாகணும்னு என்ன ட்ரை பண்ணாலும் அதனால் என்னோட அப்பியரன்ஸை வச்சு எனக்கு பயம்தான் அதிகமாச்சு. அதுக்காகவே தான் நான் ஃபில்டரை தொடர்ந்து யூஸ் பண்ணேன். இப்போது இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க எழுதியிருக்கா. நாங்கள் உன்னோட அப்பியரன்ஸை பெருசாக நினைக்கலனாலும் உன் அக்கா விட நீ அழகு கம்மியாக இருக்கிறதால கல்யாணம் பண்ணுறதுல கஷ்டமாயிடும்னு நாங்களுமே உன்னை ரொம்ப இது பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. லுக்கு தான் முக்கியம்னு எல்லாருமே ஒரு கட்டத்தில் நினச்சிருப்பாங்க இல்லையா? ஆனால் இப்போது அது எல்லாமே தப்புன்னு உணர்ந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. அவளுக்காக புது ட்ரெஸ்ஸு, க்ளவுஸுன்னு அப்பா அம்மா கூட வந்து வாங்கி தந்து நல்லா கேரிங்காக தான் இருக்காங்க. ஸோ இப்படி சந்தோஷமாக அப்படியே அங்கேயே படுத்து தூங்கிட நம்ம ஹீரோயினுக்கு கனவுல ஹீரோவை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு இன்விசிபிளாக ஒரு மாம் இருக்காங்கன்னு அவன் ஸ்பீச் கொடுக்க, இன்விசிபிளாக அம்மாவை போய் சொல்கிறேன்னு பசங்க எல்லாரும் இவனை புள்ளி பண்ணுற மாதிரி கனவு கண்டு பயத்தில் இருந்துட்டுருக்கா. கடைசி வரைக்கும் இப்படியே இன்விசிபிளாக இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பயம்தான். ஸோ உடனே ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணி, நான் இப்படியே இன்விசிபிளாக இருந்துட்டா என்னை கேர்ள் ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிப்பியான்னு கேட்க, அவன் இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கேன், நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அவளை கண்ணை மூடி சர்ப்ரைஸாக ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். இது எனக்கு ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் எனக்கு பிடிச்ச பொண்ணோட ஹாப்பியாக டைமும் ஸ்பெண்ட் பண்ணேன். அதே பிடிச்ச பொண்ணை இழந்ததும் இங்கே தான் சொல்கிறான். சோமியாவோட ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங் வந்ததும் இந்த இடம் தான். அண்ட் அவள் இங்கே தான் இறந்ததும் கூட. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பண்ண தப்பு தானே. ஸோ சாரின்னு கேட்க, கண்ணு முன்னாடியே இருந்த உன்னை நான் தான் இக்னோர் பண்ணிட்டு இருந்துட்டேன்னு சொல்லி உனக்காகவே நான் இதை மேக் பண்ணேன்னு கிளாஸ் ஸ்ட்ரிப்ஸை காட்டுறான். இது இவனாவே மேக் பண்ணது. இதை என்ன ஃபோர்ஸ் பண்ணி உடைச்சாலும் உடையாது. 8 டன் வெயிட் ப்ரெஷர் கொடுத்தா கூட உடைக்க முடியாததை வால் பகுதியில் பிடிச்சி லைட்டாக பிஞ்ச் பண்ணால் போதும் உடஞ்சி தூள் தூள் ஆகிடும். இதை நம்ம சிம்பிள் ஆஃப் லவ்னு கூட வச்சுக்கலாம். வெளியே போகும்போது உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அப்போ நீ இதை உடைச்சா மட்டும் போதும், நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேங்கிறான். ஏன்னா இது சாதாரண கண்களுக்கு பெருசாக தெரியாது. இதே லைட் அடித்தா பயங்கரமாக மின்னும். அப்படியே மண்டி போட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, உன்னை என்னால் பார்க்க முடியலனாலும், நீ பேசுகிறத என்னால் கேட்க முடியலனாலும், கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலனாலும், நீ அலறது கூட எனக்கு தெரியாமல் போனாலும் நீ என்னை ஏற்றுப்பியான்னு கேட்க அவள் ஹக் பண்ணி சம்மதம் சொல்கிறா. பட் ஹீரோக்கு கேட்காது இல்லையா? உனக்கு நான் அதை ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி அழகாக ஒரு கிஸ் கொடுத்து எஸ் சொல்கிறா. இப்படி இங்கே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க. அப்படியே இந்த பக்கம் கோ இப்போ தான் அம்மா அப்பாவை ப்ராப்பராக மீட் பண்ண வந்திருக்கான். ஸோ அப்பா அம்மாவை கட் பண்ணுறதுக்காக க்ராசரிஸ் எல்லாம் நிறையா வகை வகையாக ஐட்டமாக வாங்கிட்டு வந்திருக்கான். என்னதான் இருந்தாலும் அவங்கள அனுப்பி வச்சுட்டு, யுவான் சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. நீ டேட் பண்ணாலும் அதில் சீரியஸாக இருக்கணும். சப்போஸ் பிடிக்காமல் போயிட்டா என்கிட்ட ஹானஸ்ட்டாக இருக்கணும், உண்மையை சொல்லணும்னு சொல்ல, கண்டிப்பாக அங்கிள் நான் ஹானஸ்ட்டாக இருப்பேன், நீங்கள் கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இவனோட அப்படியே அட்டாச் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ விடலையே, என்னென்ன வேணுங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கான் ஹீரோயினுக்கு. அப்பாவும் கூட மறக்கலையே, நல்லா சாப்பிடணும் செங்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஏதோ ஃபோன் ரிங் ஆகுற மாதிரி சவுண்ட் கேட்க எல்லாரும் எடுத்து பார்க்குறாங்க. இவங்க யாருக்குமே எந்த காலும் வரல. செங் உன்னோடதா போலன்னு கேட்க அவளோட ஃபோன்ல இருந்து வரல, அவளோட பிரேஸ்லெட்ல இருந்து கால் வந்திருக்கு. அப்போ அந்த ஃபில்டர்லேருந்து வந்திருக்கான்னு ஹீரோ கேட்க அவள் கையை பிடிச்சி ஆமாம்மா சொல்கிறா. இப்போ அப்படியே அதை அட்டன் பண்ண, உனக்கு இந்த ஃபில்டர் பிடிக்கலையான்னு கேட்கவும் இல்லைங்கிறா. இதை யூஸ் பண்ணி என்னவா வேணால் மாற முடியும் உன்னால், அப்போ கூட இதை உனக்கு பிடிக்கலையாங்க, எனக்கு நானாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்குங்கிறா. என்னோட பாய் ஃப்ரெண்ட் அம்மா அப்பா அக்கான்னு எல்லாருக்குமே என்ன தான் ரொம்ப பிடிச்சிருக்கே தவிர சூமியாவையோ ஜின்னையோ கியானையோ இல்லை. ஸோ கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. அப்போ சரி, சேம் பிளேஸ்க்கு நாளைக்கு நைட் வந்துடுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. முதல் முறையாக இந்த பிளேஸ்க்கு வரும்போது எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு மனசுடைஞ்சு போய் வந்திருப்பான். ஆனால் இப்போ அதே இடத்துக்கு தன் காதலனோட வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு டக்குன்னு இடிச்சிட்டு சாரி ஆண்டி அப்படி சொல்லிட்டு போக, பாத்தியா அந்த பொண்ணால் என்ன பார்க்க முடியுதுங்கிறா. அந்த பொண்ணால் மட்டும் இல்லை என்னாலையும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு ஒரே சந்தோஷம்.
இங்கே பாருங்க, இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எல்லாராலையும் தான் பார்க்க முடியுதுன்னு பாட்டிமா சொல்ல 2 பேரும் அப்படியே கிட்ட வராங்க. இப்போ உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க பிடிச்சிருக்குன்னு சொல்றா. எங்களோட ஃபில்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இது உனக்காக தான், வச்சுக்கோ. இப்போ அந்த ஃபில்டர்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்ல, இல்லை எனக்கு வேணாம், இப்போவும் சரி எப்பவும் சரி எப்பவுமே நானா இருக்கணும்னு தான் விரும்புகிறேங்க. அப்போ சரி கொடுங்குறாங்க. கரெக்டா டப்புன்னு அப்படியே வளையல் மாதிரி வந்துருச்சு. அது அவங்களும் வாங்கிட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்பிட, நீங்கள் யாருனாவது சொல்லிட்டு போங்கன்னு கத்துறா. அவங்க ஜஸ்ட் டாட்டா மட்டும் காட்டு போயிட்டாங்க. பட் அவங்களோட கையிலையும் இவ்வளோ மாதிரியே பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க. முக்கியமாக முதல் டைம் இவங்களை பார்க்கும்போது பேச முடியாத மாதிரி தானே இருந்திருப்பாங்க. பட் இப்போ அவங்களால நல்லா பேச முடியுது. அண்ட் அந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி தான் இப்போ பார்ட்டி கெட்டப்லேயும் இருக்காங்க. யாருன்னே தெரியல ஆக மொத்தம் இது. இப்போ நம்ம ஹீரோட்ட இப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு எந்த ஸ்பெஷல் பவரும் இல்லை, ஆர்டினரி கேர்ள் ஆயிட்டங்க. இனிமேல் நான் எதுக்கும் கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு ஹாப்பியாக 2 பேரும் கையை கொத்துக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. ஃபில்டர் சரி பண்ண தானே போனா, சரி பொண்ணு நார்மலாகி வந்திருப்பான்னு எல்லாரும் வெயிட் பண்ண திரும்ப பொம்மையை போட்டு வரவும் எல்லாம் சோகமாயிட்டாங்க. இவ உள்ளிருந்து அம்மா அப்பான்னு கூப்பிட சவுண்டு கேட்குது. அவ்வளோதான், ஒரே சந்தோஷம் தான். ஹக் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. அடுத்து இவங்க 2 பேரும் அங்கிள் கொடுங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்பாட்ட இருந்து தோசைக்கல்ல வாங்கலான்னு ட்ரை பண்ண சுத்தமாக வாங்கவே முடியலையே. வேணப்பா, நீங்கள் கெஸ்ட்டு டேபிளை மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட இவனுங்களும் தூக்க ட்ரை பண்ணுறானுங்க. 1 இன்ச்சு கூட அசைக்க முடியலையே. அண்ட் இப்போ அப்படியே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவோ எதெல்லாம் பண்ணுறானோ அதை பார்த்து பண்ணிட்டு இருக்கான். பண்ணுறதா பண்ணுவேன், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் பண்ணுவியாடான்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் எழுந்து சாரி நான் உங்களை எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணிட்டு குடிக்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆமாம் செங் இருந்தால எங்கே போயிட்டாங்கிற மாதிரி வேணும்னு நடிக்கிறாங்க. பட் ஹீரோ அப்படியே சிக்னலை கொடுத்துட்டானா, போதும் என்னை பயமுறுத்துறதுக்கு தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எங்களை பயமுறுத்தினால அதுக்கு தான் திருப்பி செஞ்சுட்ருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி வாங்க இந்த ஹாப்பி மூமெண்ட்டை கேப்சர் பண்ணும்லன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்க அந்த குரூப் ஃபோட்டோலேருந்து ஹீரோயினை மட்டும் க்ராப் பண்ணி ஹீரோ போஸ்ட் போட்டுட்டான். அஃபிஷியலாக எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தானே இது. ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே கங்க்ராட்ஸ்ன்னு கமெண்ட் போட்டுட்ருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சரி நம்மளும் போடுவோன்னு சொல்லிட்டு ஃபில்டர் போடலாமான்னு பார்க்குறா. சரி வேணான்னு சொல்லிட்டு அப்படியே எந்த ஃபில்டரும் யூஸ் பண்ணாமல் ஒரிஜினல் ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுறா. இவளோட போஸ்ட்டை பார்த்துட்டு கிளாஸ் ரீயூனியனில் பார்த்தோம்ல பாருங்க இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்கல்ல. இதை எல்லாரும் ஃபார்வர்ட் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் ஏதோ ட்ராமாவில் நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஹேண்ட்ஸமான பையன் அக்லியான பொண்ணை லவ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு போக இது எடிட்டடாக இருக்கும், கண்டிப்பாக இது உண்மையெல்லாம் கிடையாது, நம்ப மாட்டேன்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த நம்ம யுவான் சும்மா விடுவாளா, பேசினவெல்லாம் வாயடிச்சு போகிற அளவுக்கு பிடிச்சி திட்டி விட ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் பார்த்த சரி எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இன்னைக்கு நைட்டுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக கிட்ட வந்து உட்காந்துக்க. இனிமேல் நானும் செங் மாதிரி பியூட்டி கேமராலாம் யூஸ் பண்ணவே போகிறது கிடையாதுங்க. இப்போது இதுக்கெல்லாம் ஓகே, பட் நீ கொஞ்சம் செலிப்ரிட்டி இல்லைம்மா, எந்த எடிட்டும் பண்ணாமல் நீ போஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்காதுல்லங்கிற மாதிரி இவன் பேசிட இவளுக்கு கோவம் வந்துருச்சு. கோட் எடுத்து போட்டு நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் கிளம்புன்ட்டா. இப்போ நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்திருக்கான். வந்ததும் என்ன நல்லா தூங்குனியான்னு கேட்க ரொம்ப நல்லாவே தூங்குனேன், எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், என்னை கேர் பண்ணிக்கக்கூடிய ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு இத்தனை பேர் இருக்கும்போது நான் ஏன் முன்னாடி இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருந்தேன்னு எனக்கே புரியலப்பா. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நானே ட்ரை பண்ணுறேன், நீ சாப்பிட்லன்னு சொல்லி அப்பா உனக்கும் சேர்ந்து ரெடி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிளம்பி நேரம் ஆஃபீஸ்க்கு வரேன். கொலிகை பார்த்ததும் கையை விட்டவ மனசு கேட்கல, யார் பார்த்தா எனக்கு என்ன, நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக கை கொத்துக்கிட்டா. சுத்தமாக மேக்கப்பே பண்ணாமல் தான் ஆஃபீஸ்க்கே வந்திருக்கா நம்ம ஹீரோயின். இப்போ இந்த பக்கம் வீட்டில் யுவானை காட்ட ஒரு மாதிரி லேசியாக இருக்கா. எடிட்டர் கால் பண்ணி என்னம்மா டிராயிங் இன்னும் ஃபினிஷ் பண்ணலையேன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்ருக்கேன். எனக்கு தெரில ஒன்றுமே தோண மாட்டேங்குது, அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும் போலவே இருக்குது, சாப்பிடவும் தோண மாட்டேங்குன்னு சொல்ல டேரெக்டாக கிளம்பியே வந்துட்டாங்க. கொண்டு வந்து கேக்கை சாப்பிட்டதும் பட்டுக்கு வாமிட்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. கேக்கில் மிஸ்டேக் இல்லை, நீ நடந்துக்கிறது பார்த்தாலேன்னு சொல்லிட்டு இந்த ப்ரெக்னென்சி கிட் இருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே இங்கே ஆஃபீஸில் காட்ட மீட்டிங் போயிட்டுருக்கு. இவங்க ஆன்லைனில் மட்டும்தானே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கஸ்டமரோட இன்னும் அட்டாச் ஆகணும்னா ஆஃப்லைன்லேயும் நம்ம ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணணும், அதுக்கான ப்ரொமோஷன் வேலையெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே இவ டெஸ்ட் பண்ணி பார்த்தா 2 கோடு வந்திருக்கு, ஃபுல்லாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. கிட்ட சண்டை போட்டதால அவன்கிட்ட சொல்லாமல் ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ண அவள் கரெக்டாக கிட்ட தான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. அவள் அனுப்பின ஃபோட்டோவை பார்த்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாளா. ஏன் இப்படி ஷாக் ஆகுற, என்ன யுவான் தான் மெசேஜ் பண்ணானான்னு கேட்கவும் பண்ணது அவள் தான், உண்மையுமா சொல்ல முடியும்,
என்னை பற்றி பேசினான்னு கேட்க இல்லைங்கிறா. அப்போது நல்ல விஷயமான்னு கேட்க இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்படியே போயிடலான்னு பார்த்தாலும் இந்த நேரத்தில் யுவானோடலாம் இருக்கணும். அதனால நேராக கூக்கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, லீவ் வேணும்னு கேட்குறா. நம்ப மாட்டான் இல்லையா, கொஞ்சம் ஆக்டிங்கை அள்ளி விட சரி போய் ரெஸ்ட்டுன்னு சொல்லி இவனும் அனுப்பி விட்டுட்டான். வீட்டுக்கு வந்து இவன் நேராக வைத்து பார்த்துட்டு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லையே, மேபி மிஸ்டேக்கில் வந்திருக்கோண்டி, திரும்பவும் டெஸ்ட் பண்ணி பாருன்னு கேட்க குப்பைத்தட்டியிலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து காட்டுறா. எல்லாத்துலேயும் 2 கோடு தான் வந்திருக்கு. இத்தனை நேரத்துலேயும் எப்படி தப்பாக காட்டும்? எனக்கு ஒரு குழந்தையோ நான் அம்மா ஆகிறதையோ யோசிச்சு பார்த்ததே இல்லை. இந்த குழந்தைய நான் வேணான்னு முடிவு பண்ணா நான் ரொம்ப மோசமான அம்மாவான்னு கேட்க சச்சா அப்படிலாம் இல்லைங்கிறா. நானே இன்னும் ஒரு ஸ்டாண்டர்டாக வாழாதப்போ இந்த குழந்தைய நான் நல்லா வளர்த்துவேன்னு எனக்கு தோணலை. என்னோட அப்பா அம்மா என்னை பற்றி யோசிக்காமையே அவங்க டிசைட் பண்ணிட்டு என்னை தனியாக விட்டு போயிட்டாங்க. அதே நிலைமை என் குழந்தைக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறா. இங்கே பாரு யுவான், இது உன்னோட உடம்பு, உன்னோட வாழ்க்கை. இந்த குழந்தை வேணும் வேணாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். முடிவு எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேங்கிறா. ஸோ இப்போ நேராக ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. குழந்தை ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு சில அட்வைஸ்லாம் கொடுத்து ப்ரெக்னென்சி கார்டெலாம் கொடுக்குறாங்க. அபார்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்க ஹெல்த் ரொம்ப முக்கியம், ஸோ நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இருந்தாலும் நீங்கள் வேணான்னு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 4 மாதத்துக்குள்ளே வந்து கலைச்சிடணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவளுக்கு என்ன முடிவு பண்ணுறதுனே தெரியல. அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இவளுக்கு. பார்த்தா கரெக்டாக கோவம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த கார்டை ஒழிச்சு வைக்கிறது கொஞ்சம் பார்த்துட்டான். ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டா இல்லையா, ஸோ இவளுக்காக தான் ஹாஸ்பிட்டல் வந்தேன்னு யுவானும் சொல்லாமல் மறைச்சிட்டான். ஸோ இவனுக்கும் டவுட் வரலையா, உடனே அவனோட அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அம்மா கிட்ட இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்க அம்மா ரொம்ப நல்லா தான் பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினை தங்கச்சியோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க டைம் கிடைக்கும்போது எல்லாரும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க அம்மா. உனக்கு எப்படி இருக்குன்னு இவ்வளோ பார்த்து கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன ஸ்டொமக் பெயின் தான் சொல்லி சமாளிச்சிட்டான். ஸோ இவனும் அம்மாவை கூப்பிட்டு கிளம்பிட ஆப்போசிட்டில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி சேம் கார்டை பிடிச்சிட்டு வர இவனுக்கு டவுட் வந்துருச்சு. டேரெக்டாக அவங்ககிட்டயே போய் விசாரிச்சிட்டான் இது என்ன கார்டுன்னு சொல்லி. அவங்களும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு தான் இந்த கார்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு டவுட் வந்துருச்சு ஹீரோயின் மேலே. இங்கே யுவானோ நான் ஜஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கேன், என்னை நானே பார்த்துப்பேன், குழந்தை வேணும் வேணாங்கிறத நானே டிசைட் பண்ணிப்பேன், என்னை ரொம்ப கேர் பண்ணாத, எனக்கு இது பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டாலாம். சரி நான் வேலைக்கே திரும்ப போகிறேன், நீ வீட்டில் போய் டிராயிங் பண்ணு, எதாச்சும்னா உடனே எனக்கு கால் பண்ணு, நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போகிறா. இவ குழந்தையும் கல்யாணமும் வேணாம்னு நினைக்கிறதுக்கு காரணமே அவளோட பேரண்ட்ஸ் தான். இவ சின்ன வயசாக இருக்கும்போது இவ முன்னாடியே பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. மெயினாக அவங்க சண்டை போட்டதை இவ்வளோ வச்சுதான் நீ தான் உன் குழந்தைய பார்த்துக்கணும், நீ தான் உன் குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லி இதெல்லாம் கேட்காத மாதிரி ஒரு ஓரத்தில் உட்காந்து டிராயிங்ஸ் பண்ணிட்டு இருப்பா. கடைசியில் இவளை மட்டும் தனியாக விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா. அதனால தான் கல்யாணம் குழந்தைன்னு அந்த ஒரு லைஃப்குள்ளே போகிறதுக்கே இவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் நமக்கு உண்மை என்னன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நினச்சிக்கிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வந்தவன் தங்ஷி உன்னை எப்படி பார்த்துக்கிறேன்னு நீ நினைக்கிறேன்னு கேட்கவும் நல்லா தான் என்கிட்ட நடந்துக்கிறாருன்னு சொல்கிறா. தங்ஷி நீ ஸ்மார்ட் தானே, உனக்கு இன்னும் தெரியலையா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வித்தியாசமாக நடந்துக்கிறா, அப்போ கூட உனக்கு தெரியல. யுவானோட செங் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்கவும் நீ ஹாஸ்பிட்டல் போனியான்னு கேட்குறான். இவ்வளோ இங்கே முழிக்க டேய் ஒன்றுமாடா உனக்கு புரியல, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கவும் இவனுக்கு பயங்கர ஷாக்கு. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கேட்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனான்னு இவளுக்கும் ஷாக்கு. எப்படி நீ ப்ரெக்னெண்ட் ஆன, அதுக்கு காரணம் நானான்னு கேட்க டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கா வட்ட அப்படின்னு இவன் திட்டவும் அஃப்கோர்ஸ் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு கண்ணாலியாக அவனை போக சொல்கிறா. சரி மச்சான் நான் அவளோட பேசிக்கிறேன், நீ கிளம்புன்னு அனுப்பி விட்டு. அப்போது யுவான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்காக செக் பண்ண தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு கேட்க ஆமான்னு ஒத்துக்கிட்டா. அவன் அந்த குழந்தையினும் வச்சுக்கலாமா வேணாமன்னே முடிவு பண்ணல, அதனால தான் கூக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வர ஹீரோவை இழுத்துட்டு போய் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படிப்பட்ட விஷயத்த உன்கிட்ட மறைச்சிருக்கா, தனியாகவே அதை ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கானா, அவன் உன் மேலே நம்பிக்கையே வைக்கலன்னு தானே அர்த்தம்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பயங்கரமாக அட்வைஸை கொடுக்க மறைச்சது ஏன் ஆள் இல்லடாவும் ஆள், பட் ஆனால் சொல்ல முடியாத நிலமையில் இருக்கா ஹீரோ. இப்போது வேலை முடிஞ்சதும் ஹீரோயின் வந்து சாரி இன்னைக்கு நைட்டு உங்களோட இருக்க முடியாது, யுவானுக்கு அப்பா செஞ்ச சூப்பை கொண்டு போகணும்னு சொல்ல நீ போவேணா கோவே போகிறேன்னு சொல்லியிருக்கான் வீட்டுக்கு. அவங்க 2 பேருமே மனசு விட்டு பேசி அவங்களோட பிரச்சனையை தீர்த்துப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நைட்டு போல் நம்ம கோவும் யுவானோட வீட்டுக்கு குக் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். கரெக்டாக அக்காவும் சூப் எடுத்துகிட்டு வந்துடுவாளாம். அவள் வந்த நேரம்னு பார்த்து நம்ம கோவும் செங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா தெரியுமா, தங்ஷி கிட்ட கூட அதை சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கான்னு பேச மொத்தத்தையும் அக்கா கேட்டுட்டாலாம். இவ கேட்டது இவங்க யாருக்கும் தெரியாது. ஆளுங்காப்பில் வந்து சூப் மட்டும் வச்சுட்டு போயிட்டா. இவனும் குக் பண்ணி முடிக்க சூப்போடு சேர்ந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன்கிட்ட இந்த உண்மையை மறைக்கிறது இவளுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது.
கல்யாணத்தையும் குழந்தையையும் வேணான்னு சொல்கிற என்ன அக்செப்ட் பண்ணிப்பியான்னு கேட்க கையை பிடிச்சு, எனக்கு நீ மட்டும்தான் வேணும், உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பம், மற்றவங்க ஒரு மாதிரி வாழ்வாங்க, பட் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழுவோம்னு சொல்லிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் பேசுகிறான். அப்படியே இந்த பக்கம் காட்ட அக்கா கேட்டா இல்லையா, ஸோ நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் பிடிச்சி வச்சுட்டு எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அடுத்த வாரத்தில் நல்ல நாள் வருது அன்னைக்கே வச்சிடலாம் நல்லா பேச. எங்களுக்கு அப்படி என்ன வயசாச்சு, அப்படி என்ன அவசரம்னு வைக்கப்பட்டுட்டு இருக்கா. நாங்கள் வெயிட் பண்ணலாம், நீங்கள் வெயிட் பண்ணலாம், உங்கள் குழந்தை வெயிட் பண்ணுமான்னு கேட்க அப்போதான் புரிய வருது. அடிடே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்க, ஓவராக நடிக்காத, அக்கா எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டான்னு சொல்ல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா. கடைசியில் ஹீரோவே உண்மையும் சொல்லிட்டான், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது யுவான் தான், அவ தான் கூக்கிட்டே சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கான்னு உண்மை எல்லாத்தையும் உளறிட இன்னும் பயங்கர பதட்டம் ஆயிட்டாங்க. வா இப்போவே அவள் வீட்டுக்கு போகணும், இப்போவே பேசி முடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன தடுத்தாலும் கிளம்பிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் யுவானை காட்ட கோ எல்லாத்தையும் கேரிங்காக க்ளீன் பண்ணி வச்சுட்டு சரி போயிட்டு வரங்கும் போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ உண்மையை சொல்லிட்டான், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது நான் தான், சிங் கிடையாது. அன்னைக்கு செக்கப்புக்கு போனது எனக்காக தான், உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரில, அதனால தான் சொல்லாமல் மறைச்சிட்டேன், சாரிங்க. கூக்கு இது கேட்டு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணோம், ஆனால் இவளே நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் சொல்லலை பாருன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவகிட்ட வந்து பரவாயில்ல இப்போவாவது என்கிட்ட சொன்னல அதே போதுங்கிறான். அவள் ஹக் பண்ணி நான் அம்மா ஆகிற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸே கிடையாது, குழந்தைய எப்படி வளர்ப்பணும் தெரில, அதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல, ஃப்யூச்சரை பற்றி உனக்கு ரொம்ப பயமாக இருந்தால் கவலைப்படாத, ப்ரெசண்டில் உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம், காலமே எல்லாத்தையும் டிசைட் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இந்த பக்கம் அக்கா பண்ண வேலையால் கார் எப்படியோ பிரேக் டவுன் ஆகிடுச்சு, போக முடியலை. இந்த விஷயத்த ஹீரோயின் அக்கா சொல்லிட 2 பேருக்கும் சந்தோஷம். அப்போ நம்ம ஹீரோ குரூப்பில் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறான். சில நேரம் கண்ணாடியில் பார்க்குறத விட ஃபோட்டோவில் ரொம்ப மோசமாக இருப்போம்ல, அதுக்கு காரணம் இதுதான் சொல்லி ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கான். அடடே காரணம் இதுதானா, நான் கூட என் மூஞ்சி தான் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நல்லா நினச்சிட்டு இருந்தேங்க. டெக்னாலஜிங்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு தானே, அதை லிமிட்டாக யூஸ் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இவ ஃபில்டரை யூஸ் பண்ணி மறைஞ்சே போயிட்டால, அழகுன்னு போய் தான் இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி இவளுக்கு இவளே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதான் இனிமேல் மேக்கப்பே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்பா. பட் ஹீரோ இன்னொரு வீடியோவை போட்டு காமிச்சு ஆக்டோபஸ் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இடத்துக்கு இடம் அதனோட கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணியே அது வேட்டையாடிக்கும். ஸோ இப்படி தானே அதனோட வாழ்க்கை சூழலே இருக்குது. ஃபில்டரை யூஸ் பண்ணி நீ இன்விசிபிள் ஆனது உனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட்னு நீ நினச்சிட்டு இருக்க, அப்படி கிடையாது. யூஸ் பண்ணுறது எந்த விதத்தில் தப்பாகும்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேச இப்போ இவளுக்கும் புரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ரொம்ப அழகாக மேக்கப் போட்டுட்டு தான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறா. இவங்க புதுசாக ஆஃப்லைன் ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா, அதுக்கான புது ப்ராடக்ட் எல்லாம் வைக்கலாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு மார்க்கெட்டிங் பிளானாக நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா, கடைன்னு போனால் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைப்பாங்க, எல்லா கலரையுமே யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்கும், பட் அதுக்கு டைமும் சரி ப்ராடக்ட்டும் சரி வேஸ்ட்டு தானே ஆகும். அதுக்காக தான் ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. கஸ்டமர் அது முன்னாடி போய் நின்னா போதும், அவங்களோட ஃபேஸை அதை ஸ்கேன் பண்ணி நம்ம சொல்கிறத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி மேக்கப்பை போட்டு நம்மக்கிட்ட காட்டும். குறைஞ்ச டைமில் எல்லா ப்ராடக்ட்டையுமே யூஸ் பண்ணி பார்ப்பாங்க, அவங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகக்கூடிய கலரையும் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இது மூலமாக பியூட்டிக்கு பவுண்ட்ரியே இல்லைங்கிறத எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல இந்த ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ குவை மீட் பண்ணுறான். யுவான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு அவட்ட காட்டிக்காதீங்க, குழந்தைய வச்சுக்கணுங்கிற ப்ரெஷர் அவளுக்கு இன்னும் அதிகம் ஆகிடும்னு சொல்கிறான். ஆக்சுவலாக கூக்கு குழந்தை குட்டியோட கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணுங்கிறது ஆசை. யுவானுக்கு விருப்பம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக இவனும் அவளை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கான். இந்த பக்கம் யுவானும் அவளோட ஆமைக்குட்டியை சோகமாக பார்த்துக்கிட்டு இந்த குழந்தைய வச்சுக்கணுமா வேணாமா முடிவு எடுத்தே ஆகணுமேன்னு சொல்லிட்டு இவளுக்கு அழைக்கிறதுல விருப்பம் கிடையாது. அப்போது கூ வந்து எங்களோட புது ஸ்டோரில் யூஸ் பண்ண பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், பட் இதில் பெருசாக ட்ராயிங்ஸ் எனக்கு பிடிக்கல, நீ தான் உன்னோட கலை திறமையை காட்டணுங்க. அவளும் இதுக்கு ஓகே சொல்லிட்டா, பட் நீ எனக்கு குக் பண்ணி தரணும்னு சொல்லி கேட்க மிச்சம் இருந்த சாப்பாட்டை வச்சு சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டானா, ரொம்ப நல்லா இருக்கேன்னு கேட்கவும் எனக்கு இதை 7 வயசுலேருந்தே பண்ண தெரியுங்கிறான். இவனுக்கு 6 வயசாக இருக்கும்போது இவனோட அப்பா லிவர் கேன்சர் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ சிங்கிள் மாமா இவனை வளர்த்திக்கிட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுங்கிறதுக்காக அம்மா ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்லாம் வேலை பார்ப்பாங்க. ஸோ இவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. தனியாக இருந்தால் பையனுக்கு பசிக்கும் இல்லையா, ஸோ அவங்க காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இவன் குக் பண்ணி இவ்வளோ பழகிட்டான். அவங்க இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல, மனசு விட்டு பேசணுங்கிறதுக்காக தான் நிறையா பெட்ஸை வீட்டில் வளர்த்திருக்காங்க. அதனால தான் இவனுக்கு இந்த அனிமல்ஸ் மேலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான்ல. ஆக்சுவலாக என்னோட அம்மா அப்பாவை விரும்பினதுக்கு காரணமே
ஏதோ ஒரு நாய்க்கு ரோட்ல அடிபட்டுருச்சுன்னு சொல்லி அவரை ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு. அதை வச்சுதான் என் அம்மாவுக்கு அப்பா மேல காதலே வந்துச்சு. இப்போ வேலையை விட்டு ரிட்டையர்ட் ஆகி ஃப்ரெண்டோடு சேர்ந்து பெட் ஷாப் தான் வச்சிருக்காங்கன்னு சொல்றான். இப்போ இது எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்றதுக்கு காரணம் நான் இந்த குழந்தைய வச்சுக்கணுங்கிறதுக்காக தானேன்னு சொல்லி கேட்க இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாரு யுவான், நம்ம புதுசா ஒரு வாழ்க்கையை ட்ரை பண்ணலாம். அந்த வாழ்க்கை ஃபுல்லா லவ் நிறைஞ்சிருக்கும். அதுக்கு மேரேஜ் ஒரு தடையா இருக்காது. நீ ரொம்ப நல்ல அம்மாவா இருப்ப, நானும் ஒரு நல்ல அப்பாவா இருக்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். என்னோட அம்மா கண்டிப்பா நல்ல பாட்டியா இருப்பாங்க. ஸோ நம்மளோட குழந்தைய விரும்புறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவளுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு எல்லா விதத்துலயும் கிடைக்கும். அவளோட சைல்ட்ஹுட் ரொம்ப அழகா ஹாப்பியா தான் இருக்கும். இதெல்லாம் கேட்க கேட்க இவளுக்கு ரொம்ப முடியல, அழுக வந்துருச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த குழந்தைய வளர்த்த போறேன். கு, உன்னை மீட் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கும் ஃபேமிலி வேணும் இல்லையான்னு சொல்லிட்டு அழுக 2 பேரும் ஹாப்பியா ஹக் பண்ணிட்டாங்க. என்னோட வாழ்க்கை முழுக்க உன்னையும் சரி நம்ம குழந்தையும் சரி நான் ரொம்ப அதிகமா லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோனை காட்ட வந்ததும் உட்காருன்னு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு இந்தா இதை குடிச்சிக்கிட்டு திரும்பி கூட பார்க்காம இருக்கணும்னு காஃபி கப்பை கொடுத்துட்டு அவள் அந்த பக்கமாக போய் உட்காந்துட்டு, ஹே உனக்கு இந்த ட்ரிங்க் வேணுமான்னு சொல்லி கேட்க, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகி வந்தப்போ இப்படி சோகமாக இருந்திருப்பாள்ல, அப்போ ஹீரோட்ட தானே பேசியிருப்பா. அதே சீனை தான் இப்போ ரீக்ரியேட் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் ஹீரோக்கு இப்போ தான் தெரியுது. நீ கொடுத்த புக்குக்கும் மேக்கப் கிட்க்கும் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, சே அன்னைக்கு என்கிட்ட பேசினது நீ தான் எனக்கு தெரிஞ்சிருந்தாங்க, ஏன் என்ன பண்ணியிருப்ப, பியரை வாங்கி குடிச்சிருப்பியான்னு கேட்கவும், சேச்சே அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போது ஒரு அம்மா திருடன்னு கத்திட்டு போக, கிஸ்ஸா முக்கியம், அவங்களோட பொருள் எல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி ஹீரோவை தள்ளி விட்டு ஓடி போய் சேஸ் பண்ணி திருடனையெல்லாம் பிடிச்சி கொடுத்துட்டு திரும்பி வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்க அழகா ஸ்னோ பொழிய ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோ, நான் உனக்கு தேங்க் பண்ணி ஆகணும். நம்மளோட ப்ராடக்ட்டுன்னு யோசிச்சாலே ஏதோ ஒன்று சம்திங் மிஸ் ஆகுதுன்னு தான் தோணும். பட் இப்போ உன்னால தான் நான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை இப்போ சொல்ல மாட்டேன், சீக்ரெட்டுங்கிறான். சரி உன்னோட தேங்க்ஸை எப்படி வெளிப்படுத்துவேன்னு கேட்க அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டேஸும் ஓட யுவானும் கோ கேட்ட மாதிரி அழகாக வரைஞ்சி கொடுக்குறா. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட ஆஃப்லைன் ஸ்டோரை ஓப்பன் பண்ணி அழகாக செட் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ஹீரோ நம்ம ப்ராடக்டில் மிஸ் ஆகுதுன்னு சொன்ன அந்த ஃபினிஷிங் டச் இதுதான் சொல்லி காட்டுறான். அவன் கொடுக்கறது கிளென்சிங் பாம் மேக்கப்னு ரொம்ப அழகாக போட்டுக்கிறோம். பட் அதை ரிமூவ் பண்ணோம்ல ப்ராப்பரா, அதுக்காக தான் இதையும் நம்ம ஹீரோ ரெடி பண்ணியிருக்கான். ஸோ இப்போது ஸ்டோர் ஃபுல்ஃபில்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா. எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே சூப்பராக அதை ஓப்பன் பண்ண ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேர் வந்தாலும் போக போக நிறையா கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி இங்கே ரொம்ப சூப்பராக போக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இந்த பக்கம் யுவான் அம்மாவோட சேர்ந்து பிறக்க போகிற குழந்தைக்கு ட்ரெஸ்லாம் வாங்க வந்திருக்கா. அதே கடைக்கு தான் குவோட அம்மாவும் கிட்ஸ் ப்ராடக்ட்லாம் வாங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இந்த டைம் இவங்களை பார்த்து அவங்களோட பேசணும்னு ஆசைப்படுறா. ஸோ அவங்களோட போய் நல்லபடியாக பேசுகிறா. அவங்களும் சூப்பராக பேசுகிறாங்க. நீங்களும் கிட்ஸ் ப்ராடக்ட் தானே வாங்க வந்திருக்கீங்க, வாங்க 2 பேர் சேர்ந்துமே வாங்கலான்னு சொல்லி 3 பேராக சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணது நம்ம ஹீரோயின் தான். ரொம்ப தேங்க்யூன்னு கூ சொல்ல, உன்னோட தேங்க்ஸ் நீ என் ஃப்ரெண்டை பார்த்துக்கிறதுல தான் காட்டணுங்கிறா. கூக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷம். அவன் விரும்பின மாதிரி இப்போ அவனோட வாழ்க்கை மாறிடுச்சு இல்லையா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட ஃபியூச்சரில் ஹெல்ப் ஆகுங்கிறதுக்காக டென்ட்லாம் போட்டு பழகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து என்ன ஃபயர் கேம்ப் போட்டிருக்க போல, எங்க வாவான்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போய் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதோ கிஃப்ட் எடுக்க வர, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி சூமியா ஜின் கியான்னு 3 பேருக்கும் யூஸ் பண்ண சிம் கார்டை காட்டுறா. அப்போ நான் அனுப்பின மெசேஜ்லாம் நீ பார்க்கலன்னு கேட்க, அவ திரும்ப எடுத்து போட்டு பார்க்கவே இல்லையே, அதுவும் உன்னோட வெர்ஷன் தானே. ஸோ அவங்க கிட்ட பேசினதும் உன்கிட்ட பேசின மாதிரி தான் இருந்ததுங்கிறான். கவலைப்படாத, 2 பேரும் சிம்மை போட்டு ஒன்னாவே அதை பார்த்துடலான்ட்டு இருக்கா. அப்போ நான் உனக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரிங்கை எடுக்க வர டென்ட்டு விழுந்துருச்சு. முட்டி மோதி ஒரு வழியா வெளியே வந்து பார்த்தா அவன் கொண்டு வந்த பாக்ஸையை காணோம். எங்க போச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லவும் முடியாம அவன் பாட்டுக்கு தேடிட்டு இருக்க. பார்த்தா ரிங் அவ கையில இருக்கு. இதை தானே தேடிட்டு இருக்க, நான் டென்ட்டுக்குள்ளேயே கண்டுபிடிச்சி எடுத்து போட்டேன். இப்போ எதுக்காக ரிங்கை ப்ரெசென்ட் பண்ணேன்னு கேட்கவும், லாஸ்ட் டைம் நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ இன்விசிபிளாக இருந்த, உன்னோட ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணாங்கவும் நம்ம ஹீரோயின் அவ பங்குக்கு ஒரு ரிங்கை காட்டி இப்போ அவ ப்ரப்போஸ் பண்ணுறா. ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் என்னோட சேர்ந்து வாழ உனக்கு விருப்பமான்னு கேட்க அழகா ஸ்னோ பொழிய ஆரம்பிக்குது. ஹீரோவும் கிட்ட வந்து சம்மதத்தை சொல்ல, இவளுக்கும் சம்மதம் இல்லையா. அப்படியே ரிங்கை மாற்றிக்கிட்டு 2 பேரும் சூப்பராக கிஸ் பண்ண அப்படியே வெட்டிங் கெட்டப்பில் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் வெட்டிங் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த இடத்துல.
லின்னுக்கும் அக்காவுக்கும் கொஞ்சம் லிங்க் ஆகிட்டு இருந்தது இல்லையா, ஸோ அப்படியே கரெக்ட் பண்ணதா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மேபி ஃப்யூச்சரில் செட் ஆகிடும். சரி சரி, பொக்கேவை வீசுகிற டைம் வந்துருச்சு, வீசுங்க. அதை கேட்ச் பண்ணுறது நம்ம கு தான். நான் லவ் பண்ணுறது யுவானை தான், கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே அனௌன்ஸ் பண்ணுறான். அடுத்து சரி வாங்க ஆர்ம் ரெஸ்லிங் கேம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வின் பண்ணுறவங்களுக்கு ரிவார்டும் தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்குன்னு சொல்லி ஆரம்பிக்க, என்ன முக்கினாலும் நம்ம ஹீரோவால் ஜெயிக்க முடியல, ஹீரோயின்லாம் ஸ்ட்ராங்கு, ஸோ அவள் தான் வின் பண்ணுறா. சரி பனிஷ்மெண்ட் என்னன்னு கேட்டால் வின் பண்ணவங்க தோத்தவங்களுக்கு கிஸ் பண்ணுமாமா. அடப்பாவிங்களா, இதெல்லாமாடா பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி கணத்தில் கிஸ் பண்ண, சாச்சா இதெல்லாம் ஒத்துக்கப்படாது, ரியல் கிஸ் பண்ணுங்கன்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் உமா கொடுத்துக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கல்ல. கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே எல்லாரையும் பார்க்குறா. குவோட ஃபேமிலி, நம்ம ஹீரோனோட ஃபேமிலி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. யுவானுக்கும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை இப்போ அமைஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்னு இவளுக்காக ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. டைமுங்கிறது வேகமாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். திரும்பி பார்க்கும்போது மோஸ்ட் டச்சிங் பார்ட்டுங்கிறது நம்ம முன்னாடி எப்படி அழகாக இருந்தோங்கிறதெல்லாம் தோணாது. நமக்கு பர்ஃபெக்டான ஒரு சின்ன வயசு இருந்திருக்கா, ஒரு ரியலான லைஃப்பை நம்ம ஹாப்பியாக வாழ்ந்திருக்கோமா, அதில் டார்க் மூமெண்ட் இருக்கும், அழகான மூமெண்ட்ஸ் இருக்கும், மெஸ்ஸியான மூமெண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. இது தானே நமக்கு ஞாபகம் வரும். எல்லாருக்கும் தனித்தனியான ஒரு வித்தியாசமான வாழ்க்கை இருக்குது. நம்மளும் நமக்கான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும், அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி ஹாப்பியாக இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. இது என்ன மாதிரி உங்களை மாதிரி சாதாரணமான மக்களுக்கு சமர்ப்பணம் சொல்லி இந்த ட்ராமாவையும் டெடிகேட் பண்ணுறாங்க. அழகெல்லாம் முக்கியம் கிடையாது, நமக்கானவங்க நம்ம எப்படி இருந்தாலும் விரும்புவாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.